Hi everyone, welcome to Learn English Everyday யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் தமிழ் உச்சரிப்புகளை வச்சு இங்கிலீஷ் எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றத லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்க உச்சரிப்புகள் நீங்க பார்க்கலன்னா அந்த 3 வீடியோஸையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன உச்சரிப்பை வச்சு இங்கிலீஷ் ரீடிங் கத்துக்க போறோம் அப்படின்னா இங்கு அப்படிங்கிற உச்சரிப்பை வச்சுதான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங் வருது, ஸோ வார்த்தைகளை அதை எப்படி நாம எழுத்து கூட்டி படிக்கிறது, இதை தான் நம்ம கத்துக்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 30 நாள்ல இங்கிலீஷ் ரீடிங்கான வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத்துக்களோட உச்சரிப்பு, எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன உச்சரிப்பெல்லாம் வரும் அப்படின்றது ரொம்பவே டீட்டெயிலா 30 நாள் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வீடியோஸையும் பார்த்து சவுண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல நம்ம எப்படி உச்சரிப்பை வச்சு ஒவ்வொரு எழுத்துக்களா அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பை எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி உங்களால இங்கிலீஷையும் ரீடிங் பண்ண முடியும், தமிழ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால நீங்க தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான உச்சரிப்பும் அதை எப்படி வார்த்தைகள்ல படிக்கிறது அப்படின்றதையும் டீட்டெயிலா கத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மெய்யெழுத்துக்களோட உச்சரிப்பு, அதாவது தமிழ் மெய்யெழுத்துக்களோட உச்சரிப்பை நம்ம உயிரெழுத்துக்களோட சேரும்போது எப்படி படிக்கணும், மெய்யெழுத்தா தனியா வரும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த இங்கு அப்படிங்கிற இந்த உச்சரிப்பு பெரும்பாலான வார்த்தைகள்ல அந்த வார்த்தையோட கடைசியில தான் வரும். அதனால இங்கு அப்படின்னே தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில வார்த்தைகள்ல நமக்கு மிடில்ல வரும், அங்கேயுமே இங்குன்ற சவுண்ட்ல தான் வரும். ஸோ அதனால நீங்க உயிரெழுத்த மெய்யெழுத்த எப்படிலாம் மாத்தி படிக்கணும், அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு இந்த உச்சரிப்பு பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஸோ இங்கு அப்படிங்கிறது வார்த்தையோட கடைசியில வரும்போது நம்ம வேர்ட்ஸை எப்படி படிக்கலான்றத வாங்க படிக்கலாம். இப்போ இங்க உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறதுல எல்லாமே சைட்ல பாத்தீங்கன்னா தமிழும் கொடுத்துருப்பேன். இந்த தமிழ் என்ன அப்படின்னா இந்த உச்சரிப்புகள், அதாவது இங்கிலீஷ்ல இருக்க அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு எப்படி வருது அப்படின்றது தான் கொடுத்துருப்பேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு தப்பா கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் தமிழ்ல. இது எல்லாமே உச்சரிப்புகள் மட்டும்தான். இந்த சவுண்டை வச்சு நீங்க படிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க. இங்க எல்லாமே உங்களுக்கு இந்த என்ஜி, அதாவது என்ஜி அப்படின்னா இங் இங் அப்படிங்கிற சவுண்டு. இங் இங் இங். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல பாருங்க எல்லா இடத்துலையுமே லாஸ்ட்ல வந்திருக்கு. இப்போ இதை எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆறுங்கிற கான்சனன்ட் எழுத்தையும் ஐங்கிற வவல் எழுத்தையும் சேர்ந்து உயிர்மை உச்சரிப்பா நம்ம மாத்திக்கணும். இந்த இங்குன்றது அப்படியே உங்களுக்கு சேர்ந்து வரும். இர் இ ரி இங் ரிங் ரிங். எப்படி படிக்கிறது? ரிங். அந்த இங்குன்னு முடியுது பாத்தீங்களா, அதுதான் அந்த சவுண்டு. அதே மாதிரி இக்கு இ கி இங் கிங் கிங். இங்க ஐக்கு ஈங்கிற சவுண்டு வந்திருக்கு. அப்போ கேயோட சவுண்டு இக்கு, இக்கு கூட்டல் ஈ எப்படி படிப்போம்? கீ கீ. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா மாத்தி படிப்போமோ சேம் அதே தான் இங்கேயும். அடுத்தது பாருங்க, பிங் பிங். இப் இ பி இங் பிங். இங்க டபிள்யூவோட உச்சரிப்பு யூ அப்படிங்கிற உச்சரிப்பு. அப்போ யூ இ வி இங் விங். எஸ்ஸோட சவுண்டு இஸ். ஓகே, அதனால லாஸ்ட்ல உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அப்ப எப்படி படிக்கணும்? விங்ஸ் விங்ஸ் விங்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல படிக்கிறதுக்கு. அதே மாதிரி பாருங்க, அடுத்தது டிஹெச். ஸோ நம்ம இத்தன்ற சவுண்டு பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு உச்சரிப்புகளையும் நீங்க ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த எழுத்துக்கு இந்த உச்சரிப்பு அப்படின்றது. டிஎம் ஹெச்எம் சேர்ந்து வந்துச்சுன்னா இத் அப்படிங்கிற உச்சரிப்பு, ஐக்கு ஈங்கிற உச்சரிப்பு. அப்போ தி இங் திங் திங். இஸ் ஆ ச சங் சங். ஸோ இங்க நீங்க எண்ணுக்கும் ஜிக்கும் தனித்தனியா உச்சரிப்பு கொடுக்க கூடாது. ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா இங் அப்படிங்கிற உச்சரிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இஸ் ல இங் ஸ்லாங் ஸ்லாங். அதே மாதிரி போ போங் போங். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ அடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்கேயும் லாஸ்ட்ல தான் உங்களுக்கு இந்த என்ஜி இங் அப்படிங்கிற சவுண்ட் வருது. ஸோ எப்படி படிக்கிறதுன்னா இ ஆ யா இங் யங் யங் சாங் சாங்.
லாங். இல் ஆ லா லாங். இப்போ இதை நீங்க தமிழ்ல நம்ம பெரும்பாலும் இங்க இருக்கவங்க எப்படி சொல்லுவோம்னா லாங். லா சவுண்ட்ல சொல்லுவீங்க, இல்ல ஆன் சவுண்ட்ல சொல்லுவீங்க. ஸோ இங்கிலீஷ்ல இந்த ஓ எழுத்துக்கு ஆங்கிற சவுண்ட் இருக்கா அப்படின்னா இங்கிலீஷ் பொனட்டிக் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிற சவுண்ட் இல்ல, ஓங்கிற சவுண்டு தான் இருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி தான். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல இருக்க பொனட்டிக் சவுண்ட் படி படிச்சோம்னா லாங் அப்படின்னு படிக்கணும். இந்தியன்ஸ் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் படி நம்ம படிச்சோம் அப்படின்னா லாங் அப்படின்ற சவுண்ட்ல படிப்பாங்க. அதே மாதிரி இஸ் டங், ஸ்டங், ஸ்டங். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த இங் சவுண்ட் எல்லாமே வேர்ட்ஸோட கடைசியில வந்திருக்கு இல்லையா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வார்த்தைகள்ல மிடில்ல வருது பாருங்க, அதாவது இடையில வரக்கூடிய இந்த என்ஜி அப்படிங்கிறது இடையில வருது. அதுக்கு அடுத்ததும் நமக்கு கான்சனன்ட், வவல் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்ல எழுத்துக்கள் வந்து வருது. அதை எப்படி படிக்கிறது அப்படின்னா இப்போ இஹ் ஆ ஹா ஹங் ரீ, இது இரு சவுண்டு, இது ஈ சவுண்டு. அப்போ ரீ ஹங்ரி, ஹங்ரி அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க இச் ஆ ஜ கில், ஜங்கிள், ஜங்கிள். அதாவது இங்க வந்து ஷ்வா சவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஆன்ற சவுண்ட். ஆனா அஹா யூஹெச்சுக்கு வரக்கூடிய சவுண்டு வந்து இங்க வரும் ஷ்வா சவுண்டு. அப்போ ஜங்கிள், ஜங்கிள் அந்த மாதிரி சவுண்ட் வரும். அல் அந்த மாதிரி சவுண்ட்ல வரும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கர். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இங் அர் அப்படின்ற மாதிரி நமக்கு உச்சரிப்பு வந்து வரும். அதே மாதிரி ஃபிங்கர், ஃபிங்கர், ஃபிங்கர். ஓகே. ஸோ இதெல்லாமே மிடில் வரக்கூடியது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இங் அப்படிங்கிற சவுண்டு வந்து ஒன்லி நமக்கு வந்து உயிர்மை உச்சரிப்பா மாத்துற மாதிரி மேக்சிமம் நிறைய இடத்துல வராது. இது வார்த்தையோட கடைசியில தான் வரும். அப்போ நீங்க ஈஸியா அதோட சவுண்ட் வந்து கொடுக்கலாம். இங் அப்படின்ற சவுண்ட்ல முடியும். ஸோ இங் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன எழுத்துக்களுக்கு இங்குன்ற சவுண்ட் வருது? என்னும் ஜியும் சேரக்கூடிய இடங்கள்ல இங்குன்ற இந்த தமிழ் மெய்யெழுத்தோட உச்சரிப்பு வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தமிழ் உச்சரிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டாலே, தமிழ் எழுத்துக்கள் அண்ட் அதோட உச்சரிப்பு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து இங்கிலீஷ்ல பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு, அதாவது எழுத்துக்களுக்கு தமிழ் உச்சரிப்புகள் வந்து இருக்கு. ஒரு சில உச்சரிப்புகளை நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சவுண்ட்ஸ்க்கான எழுத்துக்கள் தமிழ்ல இருக்காது. ஸோ எல்லா மொழியும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அதை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கிட்டாலே போதும். மற்றபடி பேசிக்கான விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து 26 எழுத்து தான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. இதுல நீங்க வந்து 21 எழுத்துக்கள். ஸோ அதுல நீங்க 20 எழுத்துக்கள் வந்து அதோட சவுண்ட்ஸ் வந்து நமக்கு மாறாது. அதாவது ஒரு சவுண்ட்ஸ் இல்லைன்னா மேக்சிமம் 2 சவுண்ட்ஸ் தான் இருக்கும். இதுவே இந்த வவல்ஸ் எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்பு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ரூல்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து தமிழ்ல எப்படி நெடில் உச்சரிப்பு, குறில் உச்சரிப்பு அப்படின்னு படிக்கிறோமோ அந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் லாங் சவுண்டு, ஷார்ட் சவுண்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராவா கத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம பேசணும்னாலே எடுத்து நம்ம டென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாங்க இங்கிலீஷ் ரீடிங்க்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸை வச்சு நான் திரும்ப சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதனால நீங்களும் கத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த சவுண்டை வச்சு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நீங்க இன்னும் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை மறக்காம இப்பவே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த சவுண்ட்ஸை வச்சு அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு சவுண்ட் கூட அதை எப்படி படிக்கிறது அப்படின்ற வீடியோ சேனல்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.